வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஏனாம் புஷ்கர் விழாவிற்கு ரூபாய் 48 கோடி நிதி வழங்க நடவடிக்கை. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. மக்கும் குப்பையில் இருந்து ஆர்கானிக் உரம், தொழிற்சாலை கழிவில் இருந்து செங்கற்கள் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை ஆய்வு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி குழு. பிறந்த நாளில் ரத்த தானம் செய்த மாஹே எம்எல்ஏ அசோக் குமார் 76 யூனிட் ரத்தம் சேகரிப்பு. டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாமில் நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கர் விழாவுக்கான நிதி மற்றும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிதி கோரிக்கையை வலியுறுத்தினார். இதையடுத்து புஷ்கர் விழாவிற்கு தேவையான ரூபாய் 48 கோடி நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நிதி அமைச்சர் உறுதியளித்தார். ஏனாமில் 2027ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை 12 நாட்கள் கோதாவரி புஷ்கர் புனித யாத்திரை விழா நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த புனித விழாவில் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழாவிற்கான சாலை, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ரூபாய் 48 கோடியே 83 லட்சம் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என்று சமீபத்தில் புதுச்சேரி வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை மனு வழங்கியிருந்தார். இந்நிலையில் அரசு முறை பயணமாக டெல்லி சென்றுள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மத்திய நிதி அமைச்சரை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து புஷ்கர் விழா நிதி கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார். அப்போது புஷ்கர் விழா ஏற்பாடுகளுக்கு தேவையான ரூபாய் 48 கோடி நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நிதி அமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு தேவையான நிதியையும் விரைந்து வழங்க வேண்டும் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மத்திய நிதி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். மக்கும் குப்பைகளை ஆர்கானிக் உரமாகவும் தொழிற்சாலை கழிவு மணலை செங்கற்களாகவும் மாற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் கட்சி நிர்வாகிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். அப்போது மையத்தின் நிர்வாகி அருண் கழிவு மறுசுழற்சி மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். நகரின் பல்வேறு பகுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், ஹோட்டல்கள் மற்றும் நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு மாடுகள் மற்றும் பன்றிகளுக்கான தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. மீதமுள்ள கழிவுகள் சாணம், உதிர்ந்த இலைகள் உள்ளிட்ட இயற்கை பொருட்களுடன் கலக்கப்பட்டு சுமார் 2 மாதங்கள் பதப்படுத்தப்பட்டு தரமான ஆர்கானிக் உரமாக தயாரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மைய வளாகத்திலேயே கால்நடைகளுக்கான தீவனம் தயாரிக்கப்பட்டு கால்நடை வளர்ப்புடன் இணைந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறையும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் ஃபவுண்டரி தொழிற்சாலைகளில் இருந்து கிடைக்கும் கழிவு மணலை சிமெண்ட் கலவையுடன் இணைத்து செங்கற்கள் தயாரிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதுவரை சுமார் 70 லட்சம் செங்கற்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பல்வேறு கட்டுமானங்களிலும் அவை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கழிவுகளை பயனுள்ள வளங்களாக மாற்றும் இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறையை புதுச்சேரியிலும் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மேற்கொண்டு வருவதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். பிறந்த நாளை சமூக பணியுடன் கொண்டாடும் வகையில் மாஹே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் குமார் ரத்த தானம் செய்து முன் மாதிரியாக திகழ்ந்தார். அவர் பங்கேற்ற ரத்த தான முகாமில் மொத்தம் 76 யூனிட் ரத்தம் சேகரிக்கப்பட்டது. மாஹேவில் உள்ள மேரி மாதா சமுதாய கூடத்தில் பிளட் டோனர்ஸ் கேரளா அமைப்பின் கண்ணூர் பிரிவு மற்றும் கோழிக்கோடு MVR புற்றுநோய் மையம் இணைந்து ரத்த தான முகாமை நடத்தினர். இந்த முகாமை மாஹே பிராந்திய நிர்வாகி அங்கித் குமார் IAS தொடங்கி வைத்தார். தனது பிறந்த நாளையொட்டி மாஹே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் குமார் தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ததுடன் பொதுமக்களும் தன்னார்வமாக ரத்த தானம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். முகாமில் மொத்தம் 76 யூனிட் ரத்தம் சேகரிக்கப்பட்டது. மேலும் தன்னார்வ ரத்த தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
இதனையடுத்து 100 முறை ரத்த தானம் செய்த நிகில் ரவீந்திரனை சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் பாராட்டி கௌரவித்தார். பிறந்த நாளை கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் உயிர்களை காக்கும் சமூக பொறுப்பாக மாற்றிய இந்த ரத்த தான முகாம் தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நிகழ்வாக அமைந்தது. வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் உள் தெருக்களுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை தற்காலிக சட்டப்பேரவை தலைவரும் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் இன்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,41,423 ரூபாய் மதிப்பீட்டில் வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் உள் தெருக்களுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை தற்காலிக சட்டப்பேரவை தலைவரும் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் இன்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராமன், குமார், விட்டல் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் செந்தில்குமாரின் பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். பிறந்த நாளை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் செந்தில்குமாரின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் முதலமைச்சரிடம் ஆசி பெற்றார். பிறந்த நாளை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கி விருந்தோம்பல் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், AKT ஆறுமுகம், ஐயப்பன், மோகன்தாஸ், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செந்தில்குமார் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கர்ம வீரர் காமராஜரின் உருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP தலைமையில், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொறுப்பாளர், அரசு ஊழியர் பிரிவை சேர்ந்த கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் 43ஆம் ஆண்டு செடல் மற்றும் திருத்தேர் பவனி திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களில் 43ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் பவனி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக இன்று 5ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 5ஆம் நாள் உபயதாரர்களாக நாகம்மாள் நகர், வள்ளலால் நகர், திவான் கந்தப்பா நகர் உள்ளடக்கிய பகுதிவாழ் பக்தர்களின் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் 5ஆம் நாள் உபயதாரராக மேகநாதன், பாபு, அருண்குமார், சந்திரசேகரன், ராஜி, ராஜேந்திரன், காமராஜ், பாண்டியன், கணேசன், ஆனந்த், சிவராமன், யுவராஜ், லோகேஷ், கலையரசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இன்று இரவு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ சிவன் பார்வதி மற்றும் ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை சமேதர்களின் சுவாமி திருவீதி உலா நடைபெறும். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டன. புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரவி பிரகாஷ் IAS, இயக்குனர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் வாரிய தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூலம் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தரமான சேவைகள் மேலும் மேம்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விழா நிறைவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடியும் தனித்தமிழ் தந்தை என போற்றப்படும் மறைமலை அடிகளின் 150வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக தமிழியல் துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு துறை தலைவர் முனைவர் பேராசிரியர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். முனைவர் பட்ட ஆய்வாளர் ராகுலன் வரவேற்புரை நிகழ்த்தினார். பேராசிரியர் பழனிவேல் சிறப்பு விருந்தினராக தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழமல்லனை அறிமுகப்படுத்தி பேசினார். தொடர்ந்து தமிழமல்லன் தனது சிறப்புரையில் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தனித்தமிழ் இயக்கத்திற்கும் ஆற்றிய அரிய பங்களிப்புகளை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் ஆய்வு மாணவர்கள், பேராசிரியர்கள் வளனரசு வேணு, ஞானமூர்த்தி, கவியுகன், கந்தவேல் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழமல்லனின் உரை வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமைந்ததாக நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நன்றியுரையுடன் விழா நிறைவடைந்தது. புதுச்சேரியில் மீண்டும் போலி மருந்து உற்பத்தி குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் NR காங்கிரஸ், பாஜக அரசின் அலட்சியம் மற்றும் ஊழல் மறைப்பு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆமு சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆமு சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த காலத்தில் புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி மூலம் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான மோசடி நடைபெற்றதாகவும் அந்த வழக்கில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்புடையதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அந்த வழக்கின் விசாரணை CBCID-இலிருந்து CBI-க்கு மாற்றப்பட்ட நிலையில் முக்கிய குற்றச்சாட்டுக்குட்பட்டவர்கள் ஜாமீனில் வெளியே வந்ததாகவும் இந்த விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குருமாம்பேட்டில் செயல்பட்டதாக கூறப்படும் தனியார் மருந்து நிறுவனத்தில் வலிப்பு மற்றும் நரம்பு வலி சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பிரிகாபலின் 150 மருந்து போலியாக தயாரித்து விநியோகம் செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாது என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் தற்போது மீண்டும் குற்றச்சாட்டு எழுந்திருப்பது கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவதாகவும் சலீம் கூறியுள்ளார். மேலும் மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து மருந்து உற்பத்தி நிறுவனங்களிலும் திடீர் ஆய்வுகள் நடத்தி மருந்து தரம், மூலப்பொருட்கள், உரிமங்கள் மற்றும் விநியோக முறைகள் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கடந்த சில ஆண்டுகளில் பதிவான போலி மருந்து வழக்குகள் தொடர்பாக புதுச்சேரி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மீது சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும், மேலும் தற்போதைய வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை கோவையில் ஆய்வு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இதே போன்ற சிறப்பு பூங்காவை புதுவையிலும் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். கோவையில் போஷ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் ரேக் தன்னார்வ அமைப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பூங்காவில் வீல்சேர் அணுகுமுறை வசதிகள், சிறப்பு ஊஞ்சல்கள், இசையுடன் கூடிய விளையாட்டு உபகரணங்கள், உணர்வு திறனை மேம்படுத்தும் சென்சரி விளையாட்டு அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகள் இடம்பெற்றுள்ளன.
பூங்காவின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்த குழுவினர் இதே போன்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை புதுவையிலும் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடல், மன மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை புதுவையில் செயல்படுத்த தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் உயர்மின் கோபுர விளக்குகளை திறந்து வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உயர்மின் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இதில் ஏம்பலம் விநாயகர் கோவில் வீதி, பாலமுருகன் நகர், இந்திரா நகர் விளையாட்டு திடல், புதுக்குப்பம் புத்துக்கோவில், புதுக்குப்பம் பேருந்து நிலையம், நத்தமேடு ஆகிய பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர் மின் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு இயக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு மின்துறை உதவி பொறியாளர் விஜயன், இளநிலை பொறியாளர் இளவரசன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா ம.பொ.சி. தமிழ் பேரவை புதுச்சேரி சார்பில் கொண்டாடப்பட்டது. கர்மவீரர் காமராஜர் 124வது பிறந்தநாள் விழா ம.பொ.சி. தமிழ் பேரவை புதுச்சேரி சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன்படி அஜந்தா சிக்னல் அருகே நடைபெற்ற கல்வி தந்தை கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில தலைவர் தயாநிதி, புதுவை மாநில முத்தமிழ் கழக நிறுவனர் சண்முக சுந்தரம், அவைத்தலைவர் நித்யானந்தம், வழக்கறிஞர் புருஷோத்தமன், துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் முப்படை தளபதி ஆசிரியர் MP மதி மகாராஜா, பொருளாளர் புல்லட் மணி, சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கர்மவீரர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயமாருதி கல்வி நிறுவன செயலாளர் ஆதி நாராயணன் செய்திருந்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஓதியம்பட்டில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்ட புதிய குடிநீர் திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஓதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் உள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய குடிநீர் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் ரூபாய் 29 லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு, நீர் உந்து மோட்டார் மற்றும் மின்னாக்கி அமைக்கப்பட்டது. மேலும் ரூபாய் 43 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டு குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மறுசீரமைப்பு பணிகளும் நிறைவு செய்யப்பட்டன. மொத்தம் ரூபாய் 72 லட்சம் மதிப்பிலான இந்த திட்ட பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த திட்டத்தின் மூலம் மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளை சேர்ந்த சுமார் 1500 பேர் சீரான குடிநீர் வசதியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் ஞானவேல் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தொண்டர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதி பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்கள் லெனின் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஸ்ரீ பாலமுருகன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீரப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் ஐயனார், இளங்கோவன், மூர்த்தி, ராமதாஸ், ஞானசேகரன், செல்வராஜ், முனுசாமி, லக்ஷ்மணன், பழனி, சிவராஜ், சுகுமார், வெங்கடேசன், நித்யா, மணி, ஆறுமுகம், கோவிந்தன், மூர்த்தி, முருகன் மற்றும் குயவர்பாளையம் பகுதி பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் அருள்மிகு முத்து விநாயகர் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய
201ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாணம் வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 201ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி சார்பில் பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் அழைப்பு நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர சுவாமிக்கு திருக்கல்யாணம் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் பழனிவேல், துணைத் தலைவர் குமார், செயலாளர் தங்கராஜ், பொருளாளர் தியாகராஜன், துணை செயலாளர் தாமோதரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் இருந்தனர். பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா சுப்பையா நகர் சேக்கிழார் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாள் விழா சுப்பையா நகர் சேக்கிழார் உயர்நிலைப் பள்ளியில் பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு BMJF பொன்னுராம் பரமகுரு BTG முன்னிலை வகிக்க அமைப்பின் தலைவர் குப்பன் தலைமை வகித்தார். லயன் சிவகாந்தன், பொறியாளர் MJF சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் துவக்கமாக காமராஜருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி லயன் கிரேட்டர் சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அமைப்பின் வட்டார தலைவர் தண்டபாணி பெருந்தலைவர் காமராஜருடைய நல்ல பணிகளை நினைவு கூர்ந்தார். நிகழ்ச்சியில் அனைத்து ஆசிரியர்களும் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய படத்திற்கு மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தனர். அனைத்து ஆசிரியர்களுக்கும் லயன் கிரேட்டர் சங்கம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் வட்டார தலைவர் லயன் RK சரவணன் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எழுது பொருட்களை வழங்கினார். அதோடு மட்டுமில்லாமல் லயன் ஜெகராஜ், லயன் குமரகொடி, லயன் குமரகொடி, லயன் ராமச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். செயலாளர் ஜீவானந்தம், மண்டல தலைவர் டாக்டர் லயன் செந்தில்குமார், பொருளாளர் லயன் பாரதிதாசன் மற்றும் ஆற்றல் மிக்க சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் லயன் கிரேட்டர் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டது. விழாவிற்கான ஸ்பான்சர்களை வட்டார தலைவர் லயன் தண்டபாணி, வட்டார தலைவர் லயன் செகராஜ் ஆகியோர் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விழாவின் நிறைவாக சேக்கிழார் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி நன்றி உரை வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமிக்கு பொதுமக்கள் சார்பில் ஆள் உயர சாக்லேட் மாலை அணிவித்து சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த விழாவை அப்பச்சி முருகன், கலைவாணி குடும்பத்தினர் விமர்சையாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் ரூபாய் 13,135 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 234 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அடுத்து வரும் செய்திகள். ஏனாம் புஷ்கர் விழாவிற்கு ரூபாய் 48 கோடி நிதி வழங்க நடவடிக்கை. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. மக்கும் குப்பையில் இருந்து ஆர்கானிக் உரம். தொழிற்சாலை கழிவில் இருந்து செங்கற்கள் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை ஆய்வு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி குழு. பிறந்த நாளில் ரத்த தானம் செய்த மாஹே MLA அசோக்குமார். 76 யூனிட் ரத்தம் சேகரிப்பு.
புதுச்சேரியில் மீண்டும் போலி மருந்து விவகாரம், வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.